Hello friends, welcome to Gomathi's kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரியான சன்னா குருமா தான் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இந்த சன்னா குருமா பாத்தீங்க அப்படினா நீங்க பரோட்டா, சப்பாத்தி, நான், புலாவோடலாம் வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா சாஃப்ட்டா செய்யற சப்பாத்தி வெரைட்டிஸ், பரோட்டாலாம் போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த குருமா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குருமா செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பிரிஞ்சி, இதில் மற்ற சாமான்கள் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 கிராம்பு, ஒரே ஒரு ஜாவித்திரி, இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த கரம் மசாலா எல்லாமே நல்லா செவந்து வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா நல்ல பெரிய சைஸில் ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு இருக்கும், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்குவோம். இது வதங்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் அதே மாதிரி இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு செவந்து வதங்கி வரணும், கருகிடக்கூடாது. இப்போ இதில் நல்ல ஒரு பெரிய சைஸில் உள்ள ஒரே ஒரு தக்காளியை மிக்சியில் அரைச்சிட்டு பியூரியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அது பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு இருக்கும். அதை இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ பாதி அளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா பொடியெல்லாம் சேர்க்கலாம். அதுக்கு ஒரு 1/8 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகு அதே மாதிரி மிளகாய்த்தூள் எல்லாமே நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு கொண்டக்கடலையை 8 மணி நேரமாக ஊற வச்சு அதுக்கப்புறமா குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் இதில் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து இந்த மசாலா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த மசாலாவுக்கு ஒரு விழுது அரைக்கணும், தேங்காய் விழுது, அதை அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு 5லேருந்து 6 முழு முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு பதிலாக நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா நைஸாக திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சா சரியாக இருக்கும். இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதை அரைக்கிற முடிக்கிறதுக்குள்ளே நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்தளவுக்கு வெந்து வந்திருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை இல்லாமல் குருமா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்தளவுக்கு திக்கானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த கொண்டக்கடலை, மிச்சம் இருக்கிற தண்ணியோடையே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நான் இன்னொரு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோடவே நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரை, அதாவது கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, அதை இதில் போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த விழுது சேர்த்தோனையே இந்த குருமா நல்லா திக்காயிடும். அதனால் ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப்பு போல் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இந்த டைம் உப்பு செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷமாக மிதமான தீயில் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா இந்தளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்தி அதே மாதிரி பரோட்டா, நான் இதோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த சன்னா குருமாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.